ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அந்த பாலிட்டி சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்தியாவில் கூட்டாட்சி அந்த படம் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு புது முயற்சியாக, அதாவது மைண்ட் மேப் மூலமாக நம்ம இப்போதும் என்ன செய்வோம்னா, புக் வச்சு டீச் பண்ணுவோம் கிளாஸஸ். இது வந்து என்னென்னா மைண்ட் மேப் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தட். ஓகேங்களா? ஓகே, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைண்ட் மேப் மெத்தட் ஓகேவா, இல்லை புக் வச்சு சொல்லிக் கொடுக்குறதே ஓகேவா அப்படிங்கிற மாதிரிக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம கிளாஸ்க்கு போவோம். ஃபஸ்ட்டு கூட்டாட்சினா என்ன? கூட்டாட்சி இந்தியாவில் கூட்டாட்சி எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு கூட்டாட்சினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இவங்க ரெண்டு பேரும் பவர்ஸை ஷேர் பண்ணி நடத்துகிறது தான் கூட்டாட்சி அப்படிம்பாங்க. ஓகேங்களா? நம்ம இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு கூட்டாட்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் அல்லது என்று வர்ணித்தவர் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, கிரான்வில் ஆஸ்டின். ஓகேங்களா? யாரு? கிரான்வில் ஆஸ்டின். இது எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரான்வில் ஆஸ்டின் அவர் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்திய கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், கூட்டாட்சியோட தன்மைகள். இந்த படத்தில் நம்ம ஓவராலாக என்ன பார்க்க போறோம்னா, கூட்டாட்சியோட தன்மைகள் என்ன அப்படின்னா, ஒற்றையாட்சி. கூட்டாட்சிக்கு ஆப்போசிட் என்னது? ஒற்றையாட்சியோட தன்மைகள் என்ன? ஓகேங்களா? கூட்டாட்சி தன்மைகள், ஒற்றையாட்சி தன்மைகள். நெக்ஸ்ட், மத்திய மாநில அதிகார பகிர்வு என்னென்ன, அது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸு. நெக்ஸ்ட், அதிகார பகிர்வு பார்த்ததுக்கப்புறம் கூட்டுறவு கூட்டாட்சி நம்ம யார் சொன்னான்னு பார்த்தோம், கிரான்வில் ஆஸ்டின் சொன்னார். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, அதில் உள்ள இது டிஸ்பியூட்ஸ் என்ன. நெக்ஸ்ட்டு மாநில சுயாட்சி, அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாம் தான் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் கூட்டாட்சியோட தன்மைகள் என்னதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த கூட்டாட்சியோட தன்மைகள் மொத்தம் 6 பாயிண்ட். என்னென்ன பாயிண்ட்லான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட அரசமைப்பு, அதிகார பகிர்வு, நெகிழ அரசமைப்பு, ஈரவை நாடாளுமன்றம், அரசமைப்பின் உயர்ந்த தன்மை, உச்சநீதிமன்றம். ஓகேங்களா? இந்த 6 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், எழுதப்பட்ட அரசமைப்புனா என்னங்க? அதாவது கூட்டாட்சியோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? எழுதப்பட்ட அரசமைப்பு. அதாவது எழுதப்பட்ட அரசமைப்புனா அதில் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் கரெக்டாக டெஃபினேஷன் இருக்கும். யாரும் சட்டத்தை மீற முடியாது. அதாவது கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ரூல்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம அதுபடி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால தெளிவான வரையறை ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதுக்கு தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதான் எழுதப்பட்ட அரசமைப்பு. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக சரி, அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அரசமைப்பின் உயர்ந்த தன்மை. அரசமைப்பின் உயர்ந்த தன்மைனா, கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம் பவராக இருக்கும். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதான் அரசமைப்பின் உயர்ந்த தன்மை. இதில் பெருசாக எதுவும் விஷயம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நெகிழா அரசமைப்பு. ஓகேங்களா? நெகிழா அரசமைப்பு நம்ம இந்திய அரசமைப்பின் சிறப்பியல்புகளே நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் பாருங்கள், இந்திய அரசமைப்பு சிறப்பியல்புகள் என்ன சொன்னோம்? நெகிழும் அரசமைப்பு, நெகிழா அரசமைப்பு ரெண்டுமே இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? நெகிழா அரசமைப்புனா என்ன? நம்ம எல்லா பில்லையும் ஈஸியாக பாஸ் பண்ண முடியாது. ஏன் பாஸ் பண்ண முடியாதுன்னா, இப்போ அரசமைப்பு நம்ம கான்ஸ்டியூஷனில் திருத்தணும்னா ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணணும். ஆர்டிகல் 368னா என்ன? அதில் 3 இது இருக்குதுங்க. அரசமைப்பு திருத்த முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. சிறப்பு பெரும்பான்மை, அறுதி சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் 50 ஸ்டேட்ஸோட நம்ம கூட்டாட்சியில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும்னா 50 ஸ்டேட்ஸ்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும். அதாவது 50% ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? 50 ஸ்டேட்ஸில் 50% ஆஃப் ஸ்டேட்ஸு அவங்க வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் அந்த இதை பாஸ் பண்ணால் தான் அந்த பில் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அரசமைப்பை திருத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி படி நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் இது வந்து நெகிழா அரசமைப்பு, அவ்வளோ சீக்கிரத்தில் திருத்திக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஈரவை நாடாளுமன்றம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான், நம்ம ஆல்ரெடி பார்லிமெண்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். ஈரவை நாடாளுமன்றம் என்னென்ன இருக்குன்னா, லோக்சபான்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு ராஜ்யசபான்னு இருக்கும். ஓகேங்களா? லோக்சபாவில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க. ராஜ்யசபாவில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ப்ளஸ் 12 நியமன உறுப்பினர்கள். 12 நியமன உறுப்பினர்களை யார் நியமிப்பான்னு பார்த்தோம்? குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? இதுதான் ஈரவை நாடாளுமன்றம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நெகிழ அரசமைப்பு பார்த்தாச்சு, ஈரவை நாடாளுமன்றம் பார்த்தாச்சு, எழுதப்பட்ட அரசமைப்பு பார்த்தாச்சு, அரசமைப்பின் உயர்ந்த தன்மை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அதிகார பகிர்வு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதிகார பகிர்வுனாலே ஃபஸ்ட்டு 3 லிஸ்ட்டு வந்துடும். என்னென்னா சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இந்த மத்திய பட்டியலில் என்னென்னா, மத்திய பட்டியலில் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்டால் மட்டும்தான் சட்டை ஏற்ற முடியும். மாநில பட்டியலில் ஸ்டேட் கவர்மெண்டால் சட்டை ஏற்றலாம். ஒரு சில பட்சத்தில் யார் சட்டை ஏற்றுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுவாங்க. அது எந்தெந்த டைம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ கிளாஸில் அதான் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு லிஸ்ட் என்னென்னா பொதுப்பட்டியல். அது ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி 10th புக்லேயே படிச்சிட்டோம். ஓகேங்களா? பொதுப்பட்டியல்னா என்னென்னா,
பொதுப்பட்டியலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றலாம். சப்போஸ் 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட டாபிக்கில இப்போ கல்விங்கிற டாபிக்கில சட்டம் இயற்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இயற்றுனது தான் செல்லும். ஓகேங்களா? இதான் ஓகே. இப்போ ஒற்றையாட்சி தன்மைகள் பார்க்கலாமா? ஓகே. உச்சநீதிமன்றம் இருக்கா? ஓகே. உச்சநீதிமன்றத்தை என்ன சொல்லுவோம்னா, அரசியலமைப்பின் பாதுகாவலர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அரசியலமைப்பின் பாதுகாவலர் நம்ம எதை சொல்லுவோம்னா, உச்சநீதிமன்றம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்றம் வந்து கூட்டாட்சி தன்மையின் நடுவன் அப்படின்னு யார் சொல்லுவோம்னா, உச்சநீதிமன்றத்தை தான் சொல்லுவோம். ஏன்னா அதுதான் ஆ கூட்டாட்சி தன்மையின் நடுவர்னா சென்ட்ரலுக்கும், ஸ்டேட்டுக்கும் அதுதான் கரெக்டான தீர்ப்ப சொல்லுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு இடையில உள்ள டிஸ்பியூட்ஸ், அதாவது மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் இடையான பிரச்சனைகளை யார் தீர்த்து வைக்கிறான்னா, நம்ம உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைக்குது. மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம். பார்லிமெண்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது தனக்கேயுரிய நீதி வரையறையில அது தீர்த்து வைக்குது அப்படின்னு பார்த்தோம். சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு, மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள், மாநில அரசாங்கங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் யார் தான் தீர்த்து வைக்கா? உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைக்குது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஒற்றையாட்சி தன்மைகள். ஒற்றையாட்சி தன்மைகள் என்னதுலான்னு பாருங்க. ஓகே. ஒற்றையாட்சி தன்மைகளை ஒரு 10 பாயிண்ட் தாங்க. என்னதுலான்னு பாருங்க. ஒற்றை அரசமைப்பு, ஒற்றை குடியுரிமை, நெகிழும் அரசமைப்பு, சமமற்ற அதிகார பகிர்வு, ஒருங்கிணைந்த நீதித்துறை, சிஏஜி அதாவது ஒருங்கிணைந்த தணிக்கை, நெக்ஸ்ட்டு கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை, அவசர காலங்கள், தேர்தல் ஆணையம், ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையம், நெக்ஸ்ட்டு மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை. இந்த 10 பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கூட்டாட்சி தன்மைகளில் ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம். சம்டைம்ஸ் பொருந்தாததை தேர்ந்தெடு, கூட்டாட்சி தன்மைகளில் பொருந்தாதை தேர்ந்தெடுன்னு கொடுத்தா அந்த 6 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால எது ராங்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே. கூட்டாட்சி தன்மைகள் என்னதெல்லாம் பார்த்தலாமா? எழுதப்பட்ட அரசமைப்பு, நெகிழா அரசமைப்பு, அரசமைப்போட உயர்ந்த தன்மை. ஃபர்ஸ்ட் இந்த அரசமைப்பு எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எழுதப்பட்ட அரசமைப்பு, நெகிழா அரசமைப்பு, அரசமைப்பின் உயர்ந்த தன்மை. நெக்ஸ்ட் ஈரவை நாடாளுமன்றம். நாடாளுமன்றம்னாலே அதிகாரத்தை பகிர்வாங்க. அதிகாரத்தை பகிர்ந்து ஏதாவது பிரச்சனை வரும், உடனே இங்கே போகும், உச்சநீதிமன்றத்துக்கு போகும். இந்த 6 பாயிண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம் ஒற்றையாட்சி தன்மைகள். ஒற்றையாட்சி தன்மைகள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 பாயிண்ட் தான். ஓகே. ஒற்றையாட்சினால ஒத்தையா இருக்கிறது, அவங்க தான் டாமினேட் பண்றது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒற்றை அரசமைப்பு. நம்ம இந்தியாவுக்கு முழுமைக்குமே சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது. அதாவது இந்தியாவுக்குள்ள கான்ஸ்டியூஷன் தான் தமிழ்நாட்டுக்கும். ஓகேங்களா? இந்தியாவுக்கு தனியாக கான்ஸ்டியூஷன், தமிழ்நாடு தனியாக கான்ஸ்டியூஷன்லாம் கிடையாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி கான்ஸ்டியூஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனி கான்ஸ்டியூஷன்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் சொல்ல வந்துட்டேன். என்ன கண்டென்ட்னா, கூட்டாட்சி நம்ம அந்த பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். கூட்டாட்சி அமைப்போட ஃபர்ஸ்ட் கூட்டாட்சி அமைப்பு உலகத்தில் எங்கே தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்காவில் தான் தோன்றுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒற்றை அரசமைப்பு. ஒற்றை அரசமைப்புனா இந்தியாவுக்குன்னு சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான். இந்தியாவுக்கு தனி கான்ஸ்டியூஷன், ஸ்டேட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தனி கான்ஸ்டியூஷன் அப்படி எதுவுமே கிடையாது. தேசத்துக்கு தனியாக கான்ஸ்டியூஷன், மாநிலங்களுக்கு தனியாக கான்ஸ்டியூஷன் அப்படி எதுவுமே கிடையாது. ஒன்லி ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் மட்டும்தான், சிங்கிள் கான்ஸ்டியூஷன் மட்டும்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமைனா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சிங்கிள் சிட்டிசன்ஷிப் என்னதுலான்னு பார்த்தோம்னா, ஓகே, ஒற்றை அரசமைப்பு. நெக்ஸ்ட் வந்து ஒற்றை குடியுரிமை. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குனாலே ஒரே ஒரு இந்தியாவுக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதுவே மற்ற கண்ட்ரிலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காலன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் உள்ள மாகாணங்கள், டெக்சாஸ் மாகாணம்னா அதுக்கு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். மத்திய அரசாங்கத்துக்கு தனியாக ஒரு குடியுரிமை, நெக்ஸ்ட்டு மாநில அரசாங்கங்களுக்கெல்லாம் ஒரு குடியுரிமை அப்படின்னு இருக்கும். அதுக்கு பேர் இரட்டை குடியுரிமை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை. இந்தியாவுக்கும் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கு ஒரே ஒரு குடியுரிமை தான். மொத்தமே ஒரு குடியுரிமை தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நெகிழும் அரசமைப்பு. அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே நிறைய திருத்தத்தை நம்மளால கொண்டு வர முடியும். சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது இப்போ ஒரு மாநிலத்துக்கு பேர் மாற்றணும், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனாலே நம்ம என்னது ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி மட்டும் கொண்டு வந்தால் போதும். எளிய பெரும்பான்மை மூலமாகவே அதான் வந்திருக்கல 4ல் 1 பங்கு ஓட்டு போட்டு நிறைவேற்றினாலே நம்ம நிறைவேற்றிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சமமற்ற அதிகார பகிர்வு. சமமற்ற அதிகார பகிர்வுனா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் அதிகாரம் வந்து சமமாக பகிர்ந்திருக்காங்க. நோ. இப்போ சென்ட்ரல் லிஸ்ட்டில் இப்போ பொது பட்டியலே நம்ம பார்த்தோம்னா 100 சென்ட்ரல் லிஸ்ட்டில் 100 கண்டென்ட் வச்சுருக்காங்க, 100 உறுப்புகளை வச்சுருக்காங்க. இதுவே ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 61 தான். ஃபஸ்ட்டு 66 இருந்துச்சு, அதையுமே இப்போ 61 ஆக்கிட்டாங்க. 5 துறைகள் எதுக்கு எடுத்து போட்டாங்கன்னா பொது பட்டியலுக்கு எடுத்து போட்டாங்க. ஓகேங்களா? பொதுப்பட்டியலில் ஃபஸ்ட்டு 47 இருந்துச்சு, இப்போ எத்தனை ஆயிடுச்சு? 52 ஆயிடுச்சு. இந்த ஸ்டேட்டில் உள்ள 5 எடுத்து எதுக்கு போட்டாங்க? பொதுப்பட்டியலில் போட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஃபஸ்ட்டு சமம் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? எண்ணிக்கையில் சமம் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் முக்கியமான துறைகள் எல்லாத்தையுமே யார் வச்சிருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? மத்திய அரசு தான் முக்கியமான துறைகள், அதாவது ஒன்றிய அரசு அதுதான் என்னன்னா முக்கியமான துறைகள் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இப்போ வருமானம்னு பார்த்தாலுமே நமக்கு வருமானம் அதிகமாக வர துறைகள் எல்லாத்தையும் யார் வச்சிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. நம்மகிட்ட கொஞ்சம் டம்மி அப்படி உள்ளது தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது சமமற்ற அதிகார பகிர்வு. அதிகாரம் வந்து நம்மகிட்ட சமத்துவமாக இல்லை, அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒருங்கிணைந்த நீதித்துறை.
ஒருங்கிணைந்த நீதித்துறைனா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு உச்சநீதிமன்றம். அதாவது மேல்முறையீடு என்னன்னு பார்த்தா, மாநில அரசுகளுக்கு ஹைகோர்ட் இருக்குது. ஆனா ஹைகோர்ட்டு எதுக்கு கீழ தான் இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழ தான் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் எல்லாத்துக்கும் ஹெட் யாரு? சுப்ரீம் கோர்ட்டு தான். அதத்தான் அவங்க ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு சிஏஜி அதாவது ஒருங்கிணைந்த தணிக்கை. ஒருங்கிணைந்த தணிக்கைனா, சிஏஜிங்கிற கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் எப்படி இருக்கிறாருன்னா, இந்தியாவுக்கும் அதே ஆடிட்டர் ஜெனரல் தான் இருக்கிறாரு. அவர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் அவர் தான் பார்க்குறாரு. அப்படிங்கையில இதில வந்து ஒற்றையாட்சி தன்மை தான் நிலவுது. கூட்டாட்சி தன்மைனா, ஸ்டேட்டுக்கு தனியா இருக்கணும், சென்ட்ரலுக்கு தனியா இருக்கணும். ஆனா அப்படி இல்ல. எல்லா கணக்கையும் இவர் ஒருத்தர் தான் பார்க்குறாரு. அத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை. ஓகேங்களா? மாநிலங்களவையின் சமத்துவமின்மை. மாநிலங்களவையின் சமத்துவமின்மையில பார்த்தோம்னா, மாநிலங்களுக்கு வந்து ஈக்குவலான இது குடுக்கல, பிரதிநிதித்துவம். அதாவது நம்மளுடைய பார்ட்ஸ்லயே எத்தன 4த் பார்ட். சாரி 4த் ஷெட்யூல் என்ன சொல்லுதுன்னா, ராஜ்யசபா சீட்ஸ பத்தி சொல்லுது. ராஜ்யசபா சீட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சேமாவா குடுத்துருக்காங்க? நோ. அதாவது இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 42 மாகாணங்கள் இருக்குன்னா, அந்த 42 மாகாணங்களுக்கும் ஒரு சீட்டு. ஒரு மாகாணத்துக்கு ஒரு சீட்னா, 42 மாகாணத்துக்கும் ஒரே ஒரு சீட் தான். அப்பன்னா 42 சீட்டு மொத்தம். ஆனா, இந்தியால பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில என்னது சீட்டு குடுத்துருக்காங்க, எம்பி சீட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா, அங்க சீட்ஸு எண்ணிக்கை வந்து அதிகம். ஓகேங்களா? அதாவது உத்தரப்பிரதேசத்தில நாடாளுமன்ற எம்பி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 31 இருக்கும். இதுவே நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்கு? வெறும் 18 தான் இருக்குது. ஓகேங்களா? வெறும் 18 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுவே நாகாலாந்து அப்படி ஸ்டேட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. நாகாலாந்து, சிக்கிம் அவங்களுக்குலாம் 1 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கையில என்னது ஈக்குவலான ஷேரிங் இல்ல. ஸ்டேட்ஸ்னா எல்லாருமே சேம் தான். ஆனா மக்கள் தொகை அடிப்படையில நமக்கு சேமா இல்ல. ஆனா யுஎஸ்ஏ அப்படி பெரிய பெரிய சிட்டி அங்க பெரிய பெரிய கண்ட்ரிலாம் எப்படி இருக்குன்னா, சேமா இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அதான் மாநிலங்களவை சமத்துவம் இல்லாம இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 249. அதாவது ஆர்டிகிள் 249ங்கிறது எத சொல்லுதுன்னா, சென்ட்ரல் லிஸ்ட்ல ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் இயற்றலாம். சப்போஸ் ஸ்டேட் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் இயற்றனாலும் இயற்றலாம். ஓகேங்களா? சென்ட்ரல் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் இயற்றும். இப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் சட்டம் இயற்றலாம். ஆனா சப்போஸ் அவங்க வந்து மாநிலங்களவை நினைச்சாங்கன்னா அவங்க வந்து என்னன்னா ஸ்டேட் லிஸ்ட்லயும் சட்டம் இயற்ற முடியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு 1 வருஷத்துக்கு அவங்க செல்ற மாதிரிக்குல ஸ்டேட் லிஸ்ட்ல சட்டத்தை இயற்றலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஒரு வருடத்திற்கு மட்டும் செல்ற மாதிரிக்குல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல சட்டம் இயற்றலாம். ஓகேங்களா? ஒரு சிறப்பு பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மை மூலமா சட்டம் இயற்ற முடியும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 312. இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆர்டிகிள் 249ம் 312. ஆர்டிகிள் 312 என்ன சொன்னா, அனைத்து இந்திய பணிகளை பத்தி சொல்லுது. அதாவது அனைத்து இந்திய பணிகள். இந்த அனைத்து இந்திய பணிகளை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆல்ரெடி ஒரு கமிட்டி ராஜமன்னார் கமிட்டியும் அனைத்து இந்திய பணிகள் வந்து அகற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ராஜமன்னார் கமிட்டியும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பற்றி ஆராய்றதுக்காண்டி அமைக்கப்பட்ட கமிட்டி தான் ராஜமன்னார் கமிட்டி. அது வந்து என்ன சொல்லியிருக்கோம், அனைத்து இந்திய பணிகள் வந்து அகற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிகிள் 312 வந்து ஏன் நம்ம அனைத்து இந்திய பணிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா, அனைத்து இந்திய பணிகள் வந்துச்சுன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். ஓகேங்களா? ஐஎஃப்எஸ்ங்கிறது இங்கே ஃபாரின் சர்வீஸ் இல்லை, ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய டாமினன்ஸை அதிகப்படுத்துது. ஓகேங்களா? அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்கள நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. சேலரி வந்து இதுக்கு இவங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். ஆனால் அவங்க யார் பேச்சை கேட்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேச்சை தான் அவங்க கேட்கணும். ஓகேங்களா? அதே மாதிரிக்கு இவங்க அந்த ஆல் இந்தியா சர்வீசஸில் உள்ளவங்கள ஸ்டேட் கவர்மெண்டால பதவி நீக்கம் செய்ய முடியாது. அந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸில் உள்ளவங்க, அதாவது ஆல் இந்தியா சர்வீஸில் உள்ளவங்களால ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்கணும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற பேச்சை தான் அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற பேச்சை தான் கேட்பாங்க. ஆனால் சேலரி யார் கொடுக்குறா? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஆனால் பணி நீக்கமும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இவங்களை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது. இவங்களாம் ட்ரான்ஸ்ஃபர் வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? வேறு எந்த பொறுமே கிடையாது. ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸ் வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு யார் சொல்ல? ராஜமன்னார் கமிட்டி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். அவசர காலங்கள். அவசர காலங்கள் என்னன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். 352, 3656, நெக்ஸ்ட்டு 360. இந்த அவசர காலங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் கொடுக்குது. இந்த டைமில் என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்டுடைய அதிகாரம் செல்லாதாக்கப்படும். அதாவது மாநிலங்களுடைய அதிகாரம் வந்து செல்லாதாக்கப்படுகிற இந்த அவசர காலங்களில். ஸோ இது வந்து ஒற்றையாட்சி தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் வந்து ஒரே ஒரு தேர்தல் ஆணையம் தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், மாநில தேர்தல் ஆணையம் நமக்கு இருக்குது அப்படின்ட்டு. மாநில தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனை யார் நடத்துகிறா? மாநில தேர்தல் ஆணையமாக நடத்துது? நோ. யார் நடத்துகிறா?
ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துறாங்க. மாநில தேர்தல் ஆணையம் வந்து 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம்படி இப்போ கொண்டு வந்தது. 1992ல கொண்டு வந்தது. இவங்களுக்கு ஒரே ஒரு பவர் பஞ்சாயத்து எலெக்ஷன் மட்டும் நடத்துறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையத்தை தான் நம்ம இந்தியா கொண்டு இருக்குது. ஸோ அதனால இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒற்றையாட்சி தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஒருங்கிணைந்ததுன்னா சென்ட்ரல்ல ரூலிங் பார்ட்டி என்ன சொல்றதோ அதை கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டேட்டுக்கு தனியாக சென்ட்ரலுக்கு தனியாக எலெக்ஷன் கமிஷன் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டேட்ல உள்ளதுதான் ஸ்டேட்டுக்குள்ள எலெக்ஷன் நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் 10வது பாயிண்ட் பாருங்க. மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை. அதாவது மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, நோ வாழ்வுரிமை, நெக்ஸ்ட் நோ பெயருரிமை. அதாவது இப்போ மாநிலங்களுடைய பெயரை குடியரசுத் தலைவர் நினைச்சா ஈஸியாக மாற்றலாம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் நினைச்சா ஈஸியாக பெயரை மாற்றலாம், ப்ளஸ் அதோடைய எல்லைகளை மாற்றலாம், இடத்தையும் மாற்றலாம், பரப்பை கூட்டலாம், குறைக்கலாம். நம்ம ஆர்டிகிள் 3(4) பற்றி ஆல்ரெடி இந்த இது சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிகிள் 3(4) ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். யார் நினைச்சா? நம்ம பிரசிடென்ட் நினைச்சா. பிரசிடென்ட் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி கூட இல்லை, எளிய பெரும்பான்மை மூலமாக இங்கே அதை நிறைவேற்றிட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த இதை பில்லை எங்கே அனுப்புவாங்கன்னா, அந்த கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? எந்த ஸ்டேட்டோட பேரை மாற்றணுமோ, பரப்பை கூட்டணுமோ, இடத்த குறைக்கணுமோ, இல்லை இன்னொரு ஸ்டேட் கூட மெர்ஜ் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு பில்லை அனுப்புவாங்க. ஒரு அறிக்கை சர்க்குலர் மாதிரிக்கல விடுவாங்க. நாங்கள் ஸ்டேட்டோட நேமை மாற்ற போகிறோம், இல்லை பரப்பை கூட்ட போகிறோம், குறைக்க போகிறோம் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் அதுக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருந்தாலும் அவங்க இப்போ நீங்கள் ஓகேன்னு சொன்னாலும் ஓகே தான் பிரசிடென்ட்டுக்கு, ஓகே இல்லைன்னு சொன்னாலும் பிரசிடென்ட்டுக்கு ஓகே தான். ஓகேவா? அதாவது நம்ம நிதி மசோதா மாதிரிகள் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்த நிதி மசோதா மாதிரிகள் தான். ராஜ்யசபா ஓகேன்னு சொன்னாலும் ஓகே தான், ஓகே இல்லைன்னு சொன்னாலும் லோக்சபாக்கு ஓகே தான். அந்த மீனிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மாநிலங்களுடைய வாழ்வுரிமை வந்து அந்த இடத்துல பறிக்கப்படுது. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னாலும் பிரசிடென்ட் மாற்ற தான் போகிறாரு, விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் மாற்ற தான் போகிறாரு. ஓகேங்களா? ஸோ அதனால் மாநிலங்களுடைய வாழ்வுரிமை அந்த இடத்துல பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த ஒற்றையாட்சி தன்மைகள். ஒற்றையாட்சி தன்மைகள் என்னெல்லாம் பாருங்கள். ஒற்றை அரசமைப்பு, ஒற்றை குடியுரிமை, நெகிழும் அரசமைப்பு, நெக்ஸ்ட்டு சமமற்ற அதிகார பகிர்வு. இந்த ஒருங்கிணைந்த எல்லாத்தையும் சேமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருங்கிணைந்தால 3 இது வருது. என்னெல்லாம் பாருங்கள். ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையம், ஒருங்கிணைந்த நீதித்துறை, ஒருங்கிணைந்த தணிக்கை. இந்த 3 பாயிண்ட் ஒரு இது. நெக்ஸ்ட் அதிகார பகிர்வு மேலே ஒரு 3 பாயிண்ட் வருது. ப்ளஸ் சமமற்ற அதிகார பகிர்வு 4, 3, 7. ப்ளஸ் இந்த 2 மாநிலங்களவையில் 2 வருது. என்னென்னு பாருங்கள். கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை, மாநிலங்களவைக்கு வாழ்வுரிமை இல்லை. 7 + 2 9 ஆயிடுச்சா? ப்ளஸ் அவசர காலங்கள் ஒன்று 10. ஓகேங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்னதெல்லாம் ஃபஸ்ட் ரீகால் பண்ணிடலாமா? ஒற்றை அரசமைப்பு, ஒற்றை குடியுரிமை, நெகிழும் அரசமைப்பு, சமமற்ற அதிகார பகிர்வு. நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த எல்லாத்தையும் எடுங்க. ஒருங்கிணைந்த நீதித்துறை, ஒருங்கிணைந்த தணிக்கை, லாஸ்ட் என்ன வரும்? ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையம். 4 + 3 7 பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாநிலங்களை வச்சு ஒரு 2 பாயிண்ட்ஸ். கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவைக்கு வாழ்வுரிமை இல்லை. ப்ளஸ் ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட் பார்த்தோம்? அவசர காலங்கள். 10 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ படிக்கல மெயின்ஸுக்கு சேர்த்து படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1 ஆஸ்பிரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். மத்திய மாநில அதிகார பகிர்வு. மத்திய மாநில அதிகார பகிர்வு என்னதெல்லாம் பாருங்கள். 3 இதாக பிரிக்கலாம். என்னதெல்லாம் பாருங்கள். சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். இந்த சட்டமன்ற உறவுகளே 2 இருக்குங்க. ஒன்று அதிகார பகிர்வின் எல்லை, நெக்ஸ்ட் அதிகாரங்கள் பகிர்வு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சட்டமன்ற உறவுகளை பார்த்துடலாம். சட்டமன்ற உறவுகளை அதிகார எல்லை, அதிகாரங்கள் பகிர்வின் 2 இதாக இருக்குது. அதிகார பகிர்வின் எல்லைனா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேசம் முழுவதும் அதோடைய அதிகாரம் இல்லை, அதாவது அதோடைய பவர்ஸ் வந்து இருக்குது தேசம் முழுவதும். நம்ம இந்தியா முழுக்க அவங்க என்னன்னாலும் பண்ணலாம், என்னன்னாலும் செய்யலாம், என்ன ஆக்ட்னாலும் போடலாம். ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் அவங்களால என்னன்னாலும் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டை தாண்டி போனாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு பவர் கிடையாது. ஓகேங்களா? தமிழ்நாடு முழுக்க அவங்க என்ன ஆக்ட்னாலும் கொண்டு வரலாம், என்னன்னாலும் பண்ணலாம். அதுவும் அந்த ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கீழே உள்ளது. ஸோ மாநிலம் முழுவதும் தான் அவங்களுடைய அதிகாரம் இருக்குது. ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம தேசத்தை தாண்டி, அதாவது நம்ம தேசத்தை தாண்டி இப்போ ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து ஃபாரின்ல இருக்காங்கன்னா அந்த ஃபாரின்ல உள்ள ஆள் மேலே இவர் என்னன்னாலும் பவர்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த அதிகாரம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க இப்போ இலங்கையில் இருக்காங்க, ஆனால் இலங்கையில் இவரால் ஏதாவது பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அவங்களுடைய பவர் வந்து அங்கே போய் செல்லாது. ஆனால் இந்திய கவர்மெண்ட்டோட பவர் அங்கேயும் போய் கண்ட்ரோல் பண்ணும். அதை தான் சொல்கிறாங்க. இதான் அதிகார பகிர்வின் எல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, அதிகாரங்கள் பகிர்வு. அதிகாரங்கள் பகிர்வுனா அதே 3 லிஸ்ட்டு தாங்க வருது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியலில் உள்ளதில் மத்திய அரசால் சட்டம் இயற்ற முடியும், மாநில பட்டியலில் உள்ளது மாநில அரசால் சட்டம் இயற்ற முடியும். ப்ளஸ் எக்ஸப்ஷன் சில கேஸில் மாநில அரசு பட்டியலில் மத்திய அரசு சட்டம் இயற்றலாம். அது என்னதெல்லாம் பார்ப்போம். பொதுப்பட்டியலில் 2 பேர் சட்டம் இயற்றலாம். 2 பேரும் ஒரே நேரத்தில் சட்டம் இயற்றாங்கன்னா மத்திய அரசு இயற்றுறது தான் செல்லும். ஓகேங்களா? ஓகே, மத்திய பட்டியலில் என்னென்ன எக்ஸாம்பிளுக்கு என்னதெல்லாம் பார்க்கலாம். வங்கி, பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை இதெல்லாம் மத்திய பட்டியலில் இருக்குது. மாநில பட்டியலில் அப்படி 100 துறைகள் இருக்குதுங்க.
மாநில பட்டியலில் சட்டம், ஒழுங்கு, பொது சுகாதாரம் அப்படின்ட்டு ஒரு எத்தனை துறைகள் இருக்குது? 61 துறைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கல்வி, திருமணம், குடிமை சட்டம், காடுகள் எல்லாமே சேர்த்து எத்தனை இது இருக்குதுன்னா 52. இந்த லிஸ்ட்டில் 52 துறைகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன், ஸ்டேட் லிஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் சட்டம் இயற்ற முடியும். எந்தெந்த டைம்லலாம் பாருங்கள், விதிவிலக்குகள், அதைத்தான் விதிவிலக்குகள்னு கொடுத்துருக்காங்க. அந்த விதிவிலக்குகள் என்னதுலான்னு பாருங்கள், தேசிய அவசர காலம். இப்போ தேசிய அவசர காலம் போட்டுட்டாங்கன்னா, அதாவது ஆர்டிகிள் 352 தான் இங்கே சொல்கிறோம். தேசிய அவசர காலம் போட்டுட்டாங்கன்னா அந்த டைமில் நாடாளுமன்றத்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சட்டம் இயற்ற முடியும். நாடாளுமன்றம் சொல்கிறது தான் என்னது ஸ்டேட் வந்து கேட்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், சர்வதேச ஒப்பந்தம். சர்வதேச ஒப்பந்தம்னா இப்போ இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஒன்று போடுறோம், அது வந்து நம்ம நாட்டு நல்லதுக்காண்டி போடுறோம். ஸோ அந்த டைமில் பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் மாநில பட்டியலில் சட்டம் இயற்றலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மாநில அவசர நிலை, அதாவது ஆர்டிகிள் 356 போடும்போது ஆளுநர் வந்து பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு ஸ்டேட்டில் போடுறாங்கன்னா பாராளுமன்றம் தான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சட்டம் ஏற்றும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், 4th பாயிண்ட், மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தம். அதாவது மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தம்ங்கிறதுங்க எதை சொல்றதுன்னா, ஒரு 2 ஸ்டேட்டு இல்லை ஒரு 5 ஸ்டேட்டு ஒரு 10 ஸ்டேட்டு சேர்ந்து இந்த லிஸ்ட்டில் எங்களுக்காண்டி நீங்கள் சட்டம் ஏற்றுங்க எல்லாரும் ஒன்று போல், அதாவது எல்லாத்துக்குமே காமனாக இந்த சட்டத்தை இயற்ற சொல்லி பார்லிமெண்ட்டை கேட்குறது. அதான் மாநிலங்களுக்கு இடையான ஒப்பந்தம். மாநிலங்களே தங்களுக்குள்ள ஒப்பந்தம் போட்டு இந்த லிஸ்ட்டில் எங்களுக்காண்டி நீங்கள் சட்டம் ஏற்றுங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறது. அதான் மாநிலங்களுக்கு இடையான ஒப்பந்தம். இந்த டைமில் இந்த 4 டைமில் மட்டும் என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் சட்டம் இயற்றலாம். என்னென்ன சுச்சுவேஷன் பார்த்துடலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு அவசர காலம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. தேசிய அவசர காலம், மாநில அவசர காலம், அதாவது ஆர்டிகல் 350 356. நெக்ஸ்ட்டு சர்வதேச ஒப்பந்தம், நெக்ஸ்ட்டு மாநிலங்களுக்கு இடையான ஒப்பந்தம். 2 ஒப்பந்தம் தனியாக வச்சுக்கிடுங்க, 2 அவசர நிலையாக வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? நிர்வாக உறவுகள். நிர்வாக உறவுகளும் அதே தாங்க. மத்திய பட்டியலில் மத்திய அரசு சட்டம் ஏற்றவும், மாநில பட்டியலில் மாநில அரசு சட்டம் ஏற்றவும், பொது பட்டியலில் 2 பேரும் சட்டம் ஏற்றலாம். யார் 2 பேர் சட்டம் ஏற்றும் போது மத்திய அரசு 2 பேர் ஒரே லிஸ்ட்டில் ஒரே நேரத்தில் சட்டம் ஏற்றினா மத்திய அரசு சொல்கிறது தான் செல்லும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பணி ஒப்படைப்பு முறை. இதே நிர்வாக உறவுகளில் தான் பணி ஒப்படைப்பு முறை வருது. அதாவது பணி ஒப்படைப்பு முறைனா என்ன? அதாவது நம்ம வேலையை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வேலை சொல்லுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை தனியாக, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த வேலையை யார்கிட்ட தள்ளலாம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லி இந்த வேலையை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரிக்கல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எங்களுக்கு ஒர்க்கு நிறைய இருக்குது, நீங்கள் இந்த வேலையை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு அது 3 சுச்சுவேஷன் இருக்குது. என்னதெல்லாம் பாருங்கள். மத்திய அரசு வந்து நிறைய இந்த வேலையை நிறைவேற்றி தருமாறு யார்கிட்ட கொடுக்கலாம்? ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுக்கலாம். அதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினா கவர்னர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லலாம். அதே மாதிரிக்குள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இந்த வேலையை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கலாம். அவங்க யார்கிட்ட அனுமதிப்பாங்கன்னா அதுக்கு பிரசிடெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3வது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை அதே மாதிரிக்குள்ள வேலை செய்ய சொல்லி கேட்கலாம். இந்த வேலையை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் போன இதில் என்ன பார்த்தோம், கவர்னர் பர்மிஷன் கேட்டோமா, அந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் கேட்டோமா, ஸ்டேட் கவர்னரோட பர்மிஷன் வேணும்னு பார்த்தோம். ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா பார்லிமெண்ட் பர்மிஷனோடையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சட்டம் இயற்ற முடியும். ஓகேங்களா? வேலையை முடிச்சு கொடுக்க முடியும். அவ்வளோதாங்க. இதுதான் நிர்வாக பகிர்வு. நிர்வாக பகிர்வில் எனது முக்கியமானது பணி ஒப்படைப்பு முறை. பணி ஒப்படைப்பு முறையில் நம்ம 3 இது பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களோட வேலையை முடிச்சு கொடுக்குற மாதிரிக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்கலாம். யார் பர்மிஷன்னா கவர்னர் பர்மிஷன். நெக்ஸ்ட்டு கவர்னர் பர்மிஷன் இல்லாமல் பார்லிமெண்ட் பர்மிஷனோடையும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு மாநில அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கலாம். யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினா பிரசிடெண்ட்டாக பர்மிஷன் வாங்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிதிக்குழு, அதாவது நிதி உறவுகள். நிதி உறவுகளை பற்றி தான் தேர்ட் இது பார்க்க போகிறோம். மொத்தம் மத்திய மாநில உறவுகளே 3 இது இருக்குது. சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். சட்டமன்றம் பார்த்தாச்சு, நிர்வாக உறவுகள் பார்த்தாச்சு. இப்போ நிதி உறவுகள் பார்க்க வரோம். ஓகேங்களா? ஓகே. இதில் 2 இது இருக்குங்க. வரி வருமான பகிர்வு, இதர வருமான பகிர்வு. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வரி வருமான பகிர்வு பார்ப்போம். வரி வருமானத்தில் மொத்தம் 5 இதை பிரிக்கலாம். ஓகேங்களா? ஒன்று, மத்திய அரசுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகள். மத்திய அரசுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகள்னா சுங்கவரி. சுங்கவரி வந்து ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தாங்க விதிக்கும். அடுத்து மாநில அரசுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகள். மாநில அரசுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகள்னா அந்த வரி ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் விதிக்கும். அது என்ன வரின்னு பாருங்க, விற்பனை வரி. விற்பனை வரி ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் விதிக்குது. நெக்ஸ்ட்டு 3வது பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலங்களால் வசூலிக்கப்படுது. அதாவது மத்திய அரசு அந்த இதை ரூல்ஸை சொல்லிடும், அவங்க அந்த வரி போட போகிறேன்ட்டுன்னு. ஆனால் அதை வசூல் பண்ணுறது யார்? மாநிலங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன வரினா முத்திரை வரி, கலால் வரி. நெக்ஸ்ட்டு 4th இது பாருங்கள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு அதை மத்திய அரசே வசூலிச்சிருது, மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் வரிகள். தேர்ட் என்ன பார்த்தா, மத்திய அரசால் விதிக்கப்பட்ட ஆனால் வசூலிக்கிறது ஸ்டேட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? முத்திரை. ஓகேங்களா? முத்திரை வரி, கலால் வரி. இது வந்து 4th வந்து என்ன, மத்திய அரசே விதிச்சிருது, மத்திய அரசே வசூலிச்சிருது,
அதுக்கப்புறம் அது அந்தந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள்னா செய்தித்தாள் மீதான வரி. இப்போ செய்தித்தாள் மீதான தமிழ்நாட்டுக்கு 8 கோடி ரூபா வந்திருக்குன்னா அந்த 8 கோடியும் தமிழ்நாட்டுக்கே கொடுக்குது. பீகாருக்கு 10 கோடி வந்திருக்குன்னா சாரி மகாராஷ்டிராவுக்கு 10 கோடி வந்திருக்குன்னா அந்த 10 கோடி இருக்கு மகாராஷ்டிராக்கே கொடுக்குறது. ஓகேங்களா? பீகாருக்கு 6 கோடி வந்திருக்குன்னா அந்த 6 கோடியை பீகாருக்கு கொடுக்குறது. இதுதான் செய்தித்தாள் மீதான வரி. 5th பாயிண்ட் என்னன்னு பாருங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படும் வரிகள். மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படும் எவ்வளவு வரி வந்தாலும் அந்த மாநிலம் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துறாங்க. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? வருமான வரி. அதாவது வருமான வரி. ஓகேங்களா? வருமான வரி என்ன? எக்ஸப்ஷன் விவசாயத்துல வர வருமானத்தை தவிர இந்த எல்லாத்துக்கும் வருமான வரி யாரு இந்த ரூல்ஸ் படி தான் எடுக்கிறாங்க. மத்திய அரசால் விதிச்சு வசூலிச்சு மாநிலங்களுக்கு இடையே, இந்த இடையங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. உறவுகள் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, கூட்டுறவு கூட்டாட்சி. கூட்டுறவு கூட்டாட்சி நம்ம பார்த்தோம்னா ஒரு 5 தான். மாநிலங்களுக்கு இடையான குழு. இதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, கூட்டுறவு கூட்டாட்சிக்கு என்னன்னா மாநிலங்களுக்கு இடையான குழு. இதுக்கு வந்து ஆர்டிக்கல் எழுதாம விட்டுருக்கு. ஆர்டிக்கல் 263ங்க. ஆர்டிகல் 263 வந்து மாநிலங்களுக்கு குழுவை பற்றி சொல்லுது. 1990 வருஷம். இதில் வந்து 3 பணிகள், முக்கியமான பணிகள் இருக்குது மாநிலங்களுக்கு இடையான குழுவுக்கு. என்னென்ன பணிகள்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்களை தீர்த்தல். 2வது விஷயம் என்னன்னா பரிந்துரை செய்தல். எதை பரிந்துரை செய்யணும்? இப்போ ஒருமித்த கருத்து உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு இதில் இருப்பாங்க. இந்த மாநிலங்களுக்கு இடையான குழு என்னன்னா ஒருமித்த கருத்தை உருவாக்கி அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை செய்யறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பொது விஷயங்களை விவாதித்தல். பொதுவாக உள்ள மாநிலங்களுக்கு இடையே ஒரு பொதுவாக ஏதாவது விஷயம் இருக்கும், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். அந்த பொதுவான விஷயங்களை பற்றி விவாதிக்கிறது. இந்த 3 பணிகள் தான் மாநிலங்களுக்கு இடையான குழு பற்றி செய்கிறது. ஓகேங்களா? மாநிலங்களுக்கு இடையான செய்த 3 பணிகள் என்னென்னா மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்களை தீர்த்தல், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவான விஷயங்களை விவாதித்தல், நெக்ஸ்ட் பரிந்துரை செய்தல். வேற வேற கருத்து இருக்குன்னா அது எல்லாத்தையும் ஒருமித்த கருத்தை உருவாக்கி பரிந்துரை செய்யறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், மாநிலங்களுக்கு இடையான குழுவை பற்றி சொல்றேன்னா ஆர்டிகல் 263 வருஷம் எப்போனா 1990 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மண்டல குழுக்கள். மண்டல குழுக்கள் அப்படின்னா ஒவ்வொரு ஜோனல் அந்த ஜோனலோட வளர்ச்சிக்காண்டி இது பண்ற குழு தான் மண்டல குழுக்கள். இதுவும் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கும் நோக்கத்துல தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? மண்டல குழுக்கள் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1956 கொண்டு வந்தாங்க. நேரு வந்து இது வந்து கூட்டுறவு கூட்டாட்சி வளர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? நேரு வந்து மண்டல குழுக்களை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாரு. மண்டல குழுக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 5 தாங்க இருக்கும். அது என்னன்னா வடக்கு மண்டல குழு, தெற்கு மண்டல குழு, கிழக்கு மண்டல குழு, மேற்கு மண்டல குழு, மத்திய மண்டல குழு. வடக்கு தெற்கு 4 டைரக்ஷன் ஞாபகம் ப்ளஸ் மத்திய மண்டல குழு. இப்படி 5 மண்டல குழு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 1971 தான் வடகிழக்கு மாநிலங்கள் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ற விதமா ஒரு மண்டல குழுவை ஆட் பண்ணாங்க. எப்போ? 1971. ஓகேங்களா? இப்போ இந்த மண்டல குழுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் செகண்ட் 2 மினிஸ்டர். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டர், அதாவது இப்போ தெற்கு மண்டலம்னா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இவங்க எல்லாரும் தெற்கு மண்டலத்தில் வருவாங்க. இவங்களுக்கு இந்த 4 ஸ்டேட்டும் தெற்கு மண்டலத்தில் வராங்கன்னா இந்த 4 ஸ்டேட்டோட சிஎம். ஓகேங்களா? ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 2 மினிஸ்டர் இந்த இதில் ஜாயின் பண்ணி விவாதிப்பாங்க. இதோடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா எல்லாரும் பிரதமர் நினைப்பீங்க, ஆனால் பிரதமர் கிடையாது. யார்? மத்திய உள்துறை அமைச்சர். இதுதான் முக்கியம். மண்டல குழுவோட தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பிரதமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் போட்டுருவோம். ஆனால் இது எக்ஸப்ஷன். மத்திய உள்துறை அமைச்சர் தான் இதுக்குள்ள தலைவர். இதை மட்டும் நல்லா ஞாபகம். நெக்ஸ்ட், நதி ஆணைய சட்டம். ஓகே, நிதி ஆயோக் வாங்க. நிதி ஆயோக் ஜனவரி 1, 2015 கொண்டு வந்தாங்க. இது வந்து இந்தியா மாற்றத்திற்கான ஒரு அமைப்பு. இந்த நிதியோட ஃபுல் ஃபார்மை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் மாற்றத்திற்கான ஒரு அமைப்பு. இது வந்து திட்டக்குழுவை கலைச்சிட்டு இது கொண்டு வந்தாங்க. 65 வருஷமா இருந்த பிளானிங் கமிஷனை கலைச்சிட்டு தான் திட்டக்குழுவை கலைச்சிட்டு தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? நிதி ஆயோக்கோட நோக்கம் என்னன்னா டீசென்ட்ரலைசேஷன். ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைசேஷன், அதிகார பரவலாக்கம் ப்ளஸ் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கிறது. இதான் இதோடைய நோக்கமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனை. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் 1956 நதி ஆணைய சட்டம், நதிநீர் சிக்கல் சட்டம். நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 எதுபடி கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆர்டிகல் 262. இந்த ஆர்டிகல் 262 ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 262 நதிநீர் பிரச்சனை ஞாபகம் சொல்லுங்க. 2 இது 6. 2 பேர்த்துக்கு இடையில 6 போயிட்டு இருக்கு, அதனால சண்டை வருது. ஓகேங்களா? ஆர்டிகல் 262 6 வச்சு நான் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 263 மாநிலங்களுக்கு இடையேயான குழு. ஓகேங்களா? மாநிலங்களுக்கு இடையேயான குழு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பிடாம. நெக்ஸ்ட், மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனையை ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க ட்ரை பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தை ஒத்து வரலையா எங்கே போங்கன்னா அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு உடனே அவங்க நடுவர் நீதிமன்றத்தை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, காவிரி நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு மறக்காம கமெண்ட்ல உங்க பதில போடுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மாநில சுயாட்சி பிரச்சனைகள். மாநில சுயாட்சி பிரச்சனைகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா
கல்வி, ஆளுநர் நியமனம், ஆர்டிகிள் 356 அனைத்து இந்திய பணிகள், சட்ட முன்வரைவுகள், திகைப்பு இதெல்லாம் மாநில சுயாட்சியோட பிரச்சனைகளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏன் கல்வி பிரச்சனையா இருக்குன்னா, கல்வி வந்து பொதுப்பட்டியல் வச்சுட்டாங்க. ஸோ நம்மளால சட்டம் இயற்ற முடியல. அவங்க இயற்றின சட்டம் தான் பெருசா இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா, தலைவலியா இருக்குது. ஓகேவா? இது மொத பிரச்சனை. நெக்ஸ்ட் ஆளுநர் நியமனம். ஆளுநர் அப்பாயின்ட்மெண்ட் என்ன இருக்குன்னா, ஆளுநரே நமக்கு ஆளுநர் வந்து தேவையற்றவர். அதாவது ஆளுநர் வந்து கூட்டாட்சி அமைப்புக்கு எதிரானவர்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். யாருன்னா ராஜமன்னர் குழு. இது ஆல்ரெடி கான்ட்ரவர்சியா இருந்துச்சு இந்த கொஸ்டின்ல. இந்த வருஷம் குரூப் 2லயே. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆளுநர் நியமனம். ஆளுநர் வந்து மத்திய அரசோட முகவராக செயல்படுறாரு. ஆளுநர் வந்து சரியில்ல. அதாவது ஆளுநர் வந்து ஆளுங்கட்சியில சென்ட்ரல்ல ஆளுங்கட்சி ஒண்ணா இருக்கும், ஸ்டேட்ல ஆளுங்கட்சி ஒண்ணா இருக்கும். ஸோ 2 பேரும் சேமா இல்லன்னா, ஆளுநர் வந்து ஸ்டேட்டை ரூல் பண்ற மாதிரில இருக்கும். இவங்க சொல்ற மசோதாவை பாஸ் பண்ணாம தள்ளி வைக்கிறது, இது பண்றது. அதனால அதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 356 வந்து தவறா யூஸ் பண்றது. ஆர்டிகிள் 356 வந்து அதே தான். சென்ட்ரல்ல ஒரு கட்சி இருக்கிறாங்கன்னா, எக்ஸ்ங்கிற பார்ட்டி சென்ட்ரல்ல ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. ஸ்டேட்ல வந்து ஒய்ங்கிற பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேம் பார்ட்டில சென்ட்ரலையும் எக்ஸ்ங்கிற பார்ட்டி இருந்தாங்கன்னா ஓகே, பிரச்சனையே இருக்காது. ஆனா சென்ட்ரல்ல ஒய்ங்கிற பார்ட்டி இருக்கிறாங்க. இவங்களோட உரிமைகளை அவங்க சென்ட்ரல்கிட்ட தான் கேட்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க சொல்றதை நிறைவேற்றி வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன செய்றாங்கன்னா, "இங்க ஆட்சி சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஏஜெண்ட் அதாவது பிரதிநிதி யார் இருக்கா? பிரதிநிதி யார் இருக்காரு? ஆளுநர். அவங்க மூலமா அவங்களுக்கு குடைச்சல் குடுக்குறது. ஸோ அதான் ஆர்டிகிள் 356 அதாவது அவசர நிலை பிரகடனம் போட்டு இங்க ஆட்சி சரியில்லைன்னா அவங்க ஆட்சி செய்றது. ஸோ இதுக்கு தான் எஸ்ஆர் பொம்மை கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். ரொம்ப டர்னிங் பாயிண்டான கேஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இத பார்த்துக்கோங்க. எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1992ல தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? 94 சில இதுல 92ன்னு இருக்குது. ஸோ ஆர்டிகிள் 356 ராங்கா யூஸ் பண்றது. அனைத்து இந்திய பணிகள் அனைத்து இந்திய பணிகளுக்கு நம்ம அப்ளை பார்த்த மாதிரிகள் தான். அப்பாயின்மெண்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா அவங்க அவங்க பணி செய்யறது எங்க? ஸ்டேட்ல தான். ஸ்டேட்ல பணி செய்றாங்க. அவங்கள பணியிட அவங்க தப்பு பண்ணா நீக்க கூட முடியாது. நீக்கிறது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நீக்கம் செய்ய முடியும். இவங்களால ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ண முடியும். இது வந்து மாநில அரசோட இதை குறைக்குது, பவரை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சட்ட முன்வரைவுகள் தேக்கிவைப்பு. இப்போ ஒரு மசோதா ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாஸ் பண்றாங்க. அதை யாருக்கு அனுப்புவாங்க? கவர்னருக்கு அனுப்புவாங்க. கவர்னர் ஒண்ணு அந்த மசோதாவை அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்ல ரிட்டர்ன் பண்ணணும். இல்ல ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா, திருப்பி குறைகள இது பண்ணி, சேஞ்ச் பண்ணி இவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க? கவர்னருக்கு அனுப்புறாங்க. அந்த டைம் அவர் என்ன பண்றாருன்னா, பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சு வச்சுர்றாரு. இவர் பாஸ் பண்ணியே தீரணும். ஆனா அவர் வந்து பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சு வச்சுர்றாரு. அப்படிங்கிற சட்ட முன்வரைவுகள் வந்து தேக்கி வைக்கப்படுகிறது. பிரசிடென்ட் பாஸ் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், இல்ல கவர்னருக்கே அனுப்பலாம். ஸோ அவரும் தேக்கி வைக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ இது வந்து அதனால சட்டத்தை இயற்ற முடியல. மாநிலத்துக்கு ஒரு அவசரமான, இம்பார்ட்டன்ட்டான, அத்தியாவசியமான சட்டத்தை ஏற்படுத்தினா இப்படி நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல மாநிலம் எப்படி இருக்கும்? நீங்களே நினைச்சு பார்த்துக்கோங்க. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அம்பேத்கர் என்ன சொல்றான்னு பாருங்க. ஆர்டிகல் 356 தேவையற்ற வார்த்தை அப்படின்னு வர்ணிக்கிறாரு. இது கூட கொஸ்டின்ல கேட்கலாம். ஆர்டிகல் 356 தேவையற்ற வார்த்தை அப்படின்னு வர்ணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மத்திய மாநில உறவுகள பத்தி ஆராயறக்கு நிறைய குழுக்கள் போட்டாங்க. ஒரு 5 குழுக்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த இந்தியாவில் கூட்டாட்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாடம். கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஆல்ரெடி இப்போ இந்த கூட்டாட்சிய பத்தி, மாநில சுயாட்சிய பத்தி தான் கரண்ட்டா நியூஸ் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நேத்தே நியூஸ்ல வந்துச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மத்திய மாநில உறவுகள் குழுக்கள். நிர்வாக சீர்திருத்த குழு எப்போ ஆரம்பிக்கிறாங்க? 1966. இதுல யார் இதோட தலைவரா இருக்காருன்னா மொரார்ஜி தேசாய். இவருக்கு அப்புறம் யாருன்னா அனுமந்தி அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. செகண்ட் வந்து 2005ல வீரப்ப மொய்லி தலைமையில நிர்வாக சீர்திருத்த குழு போடுறாங்க. இவருக்கு அப்புறம் யார் தலைவரா இருக்குன்னா வி ராமச்சந்திரன். இது மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் ராஜமன்னார் குழு. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கட்டாயம். இந்த 5 குழுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் முதல் நிர்வாக சீர்திருத்த குழுவோட தலைவர் யாருன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 2வது நிர்வாக சீர்திருத்த குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த ராஜமன்னார் குழுல எல்லாத்தையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ராஜமன்னார் குழு எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 1969ல போடுறாங்க. இவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்கன்னா 1971ல. ஓகேங்களா? ஓகே. இது வந்து எத்தனை பேர் அடங்கிய குழுனா 3 பேர் அடங்கிய குழு. ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள். அந்த 2 உறுப்பினர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ. லட்சுமண சுவாமி, பி. சந்திர ரெட்டி. ஓகேங்களா? ஏ. லட்சுமண சுவாமி, பி. சந்திர ரெட்டி. இவர் வந்து முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியா இருப்பாரு. ஏற்கனவே ஆந்திரா கோர்ட்டுக்கு. இவர் வந்து வைஸ் சான்சலரா இருப்பாரு. ஏ. லட்சுமணசாமி வந்து வைஸ் சான்சலரா இருப்பாரு. ஓகேங்களா? ஓகே. ஆர்டிகிள் 263 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆர்டிகிள் 263னா என்னன்னா மாநிலங்களுக்கு இடையான குழு. அதை வந்து உடனடியா அமல்படுத்தணும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ராஜமன்னர் சொல்றாரு. நெக்ஸ்ட் அந்த மாநிலங்களுக்கு இடையான குழு வந்து என்னென்ன பணியெல்லாம் செய்யணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மாநிலங்களுக்கு இடையான குழு முன்னாடியே அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் 256, 257 ஆர்டிகிள் 339 2ல வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இதை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் இதர அதிகாரங்கள் மாற்றம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது தான் திருப்பி திரும்ப வரும். மத்திய பட்டியல்,
மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இதுல போக கொஞ்சம் துறைகள்லாம் இருக்குல்ல, அந்த துறைகள் யார்ட்ட இருக்குன்னா, மத்திய பட்டியல்ல ஆல்ரெடி 100 துறைகள் இருக்குன்னு பார்த்தோம். மாநில பட்டியல்ல 61, இதுல 52 இருக்குன்னு பார்த்தோம். இது போக தனியா மீதி உள்ள துறைகள்லாம் இருக்கும். மீதி சம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த இதர துறைகள் யார்ட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கரண்ட்டா யார்ட்ட இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ட இருக்கு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ட இருக்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு குடுக்கணும். அதத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதர அதிகாரங்கள் வந்து அ என்னது? இதர அதிகாரத்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரிலாம் இதர அதிகாரங்கள் யார்ட்ட இருக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ட தான் இருக்கும். ஆனா நம்ம இந்தியால யார்ட்ட இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ட இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 356 கவனமாக கையாளுகை. இதத்தான் அவர் சொல்லியிருக்காரு. அடிக்கடி யூஸ் பண்ணாம, ரொம்ப அத்தியாவசியமான நேரத்தில மட்டும் கரெக்ட்டான டைம்ல மட்டும் அத யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அனைத்து இந்திய பணி நீக்கம். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ நீக்கணும். ஆல் இந்தியா சர்வீசஸ நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அந்த பணிகள வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. நமக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா குரூப் 1 தான். ஸோ நமக்கு நிக்க அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் நிதி அதிகாரம். நிதி அதிகாரம் வந்து ஸ்டேட்டுட்ட ரொம்ப கம்மியா இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ட தான் அதிகமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நிதி அதிகாரத்த யார் கூட ஷேர் பண்ணா, ஸ்டேட் கூட ஷேர் பண்ணோம்னா தான் அவங்க நல்ல நல்ல ஸ்கீம்ஸ கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஓகே. எக்ஸாம்பிளுக்கு என்னதுன்னா, ஏற்றுமதி வரி, சுங்க வரி, நிறுவன வரி. இது தொழில் நிறுவனங்கள் மீதான வரி. இந்த 3 வரியும் அவரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த 3 வரியும் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் கூட்டாட்சிக்கு எதிரானது ஆளுநர் பதவி அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? நம்ம ராஜமன்னார் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க சர்க்காரியா குழு. சர்க்காரியா குழு எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1983 ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழுல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. இவர் தலைவரா இருக்காரு. மீதி பேர் யாருன்னா உறுப்பினர்கள். பி. சிவராமன், ஆர்எஸ்எஸ் சென். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இவருடைய பரிந்துரைகள் மாநிலங்களுக்கு இடையான குழு அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஆர்டிகிள் 263 ஏவ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அதாவது 263 ஏங்கிறது என்னன்னா, மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்களை தீர்த்தல். இத வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒன்லி 263 பி, 263 தான் யூஸ் பண்ணணுங்கிறாரு. நெக்ஸ்ட் நிரந்தர சுயாட்சி பெற்ற செயலகத்த மாநிலங்களுக்கு இடையான குழுவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நிரந்தர சுயாட்சி பெற்ற செயலகத்த மாநிலங்களுக்கு இடையான குழுவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 356 அந்த மாநில அவசர நிலை குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கவனமா கையாளணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அது அடிக்கடி போடக்கூடாது. ரொம்ப தேவைங்கிற பட்சத்தில் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆளுநர். ஆளுநர் வந்து பெருமை மிக்க குடிமகனை மட்டும்தான் ஆளுநரா நியமிக்கணும். அதாவது ரூலிங் பார்ட்டி ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க இதுல தலைவர்கள் அரசியல்ல தீவிர ஈடுபாடு கொண்டவங்கலாம் ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அதை சொல்றாரு. நெக்ஸ்ட் இதுல ஆளுநர் வந்து தேவையற்ற ஒன்று. ஆளுநர் வந்து அது தேவையில்லை அவர் தான் கூட்டாட்சிக்கு எதிராக ஆளுநர் வந்து நான் இது தேவையில்லை அப்படின்னு சொன்ன யாருன்னா ராஜமன்னார். அனைத்து இந்திய பணிகள் அகற்றப்பட வேண்டும் சொன்னது யாருன்னா ராஜமன்னார். ஆனா இவர் வந்து ஆளுநர் வேணுங்கிறாரு. அவர் வந்து என்னன்னா ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடாது. ஒரு பெருமை மிக்க நாட்டுக்காக உழைத்த ஒரு பெருமை மிக்க குடிமகனை நம்ம ஆளுநரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் மொழி வந்து மும்மொழி கொள்கையை கட்டாயம் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இதுதான் யாருடைய பரிந்துரைனா நம்ம சர்க்காரியோட பரிந்துரை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எம்எம் பூஞ்சி பாருங்க. எம்எம் பூஞ்சி எப்போனா 2007 கமிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2010 ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. ஓகேங்களா? ஆளுநர் பதவி நீக்கம். ஆளுநர் பதவி நீக்கம் எப்படி இவங்க வந்து என்ன சொன்னா ஆளுநருக்கு குறிப்பிட்ட பதவிக்காலம் கொடுக்கணும். இன்னை வரைக்கும் நமக்கு ஆளுநருக்கு பதவிக்காலம் தெரியாது. ஓகேங்களா? ஆளுநருடைய பதவிக்காலம் நம்ம 5 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. பாதி பேர் காலம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆளுநர் பதவிக்காலம் குறிப்பிட்ட பதவிக்காலம் நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாரி ஆளுநர் பதவி நீக்கம் எப்படி செய்யணும்னா பிரசிடென்ட்டை எப்படி பதவி நீக்க தீர்மானம் அதாவது கண்டன தீர்மானம் மூலமா எப்படி பதவி நீக்கம் செய்யறோமோ அதே மாதிரிக்குள்ள ஆளுநரை பதவி நீக்கம் செய்யலாம். அதாவது ஸ்டேட் அசம்பிளி வந்து ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்து நேரத்துக்கு ஆளுநரை பணி நீக்கம் செய்யலாம். ஆனா அந்த ப்ரொவிஷன் வந்து இல்லை. ஓகேங்களா? வந்து குடியரசுத் தலைவர் மட்டும் தான் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியும். இந்த ப்ரொவிஷன் இல்லாததுனால தான் என்னது ஆளுநரை எதுவுமே பண்ண முடியல. இதுவே நேரத்துக்கு அந்த ப்ரொவிஷன் மட்டும் இருந்துச்சுன்னா பதவி நீக்க தீர்மானம் மூலம் கொண்டு வராங்க நேரத்துக்கு ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட்ல ஆளுநரை எப்போ மாத்திருப்பாங்க. உண்மைதானங்க? எப்போ மாத்திட்டு வேற கவர்னரை வச்சிருப்பாங்க. சரி நெக்ஸ்ட் பாருங்க. ஏன்னா ஆளுநருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆகாமலே இருக்குது. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஆர்டிகல் 356 எம்எம் பூஜ்ஜி எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா இப்போ மணிப்பூரே இருக்குன்னா மணிப்பூர்ல எந்த மணிப்பூருங்கிற ஒரு ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிரச்சனையோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அவசர நிலையை கொண்டு வாங்க. எதுக்கு மணிப்பூர் ஃபுல்லாத்தும் கொண்டு வரணும்? எக்ஸாம்பிள் ஒரு அந்த மணிப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல மணிப்பூர் ஸ்டேட்ல ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் பிரச்சனைனா இந்த கொய்கி மேத்தி அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துக்கு மட்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அவசர நிலையை கொண்டு வரலாம். மொத்த ஸ்டேட்டுக்குமே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் குறிப்பிட்ட இடத்துக்கு இல்லை கிளர்ச்சி நடந்த இடத்துல மட்டும் கொண்டு வந்தா போதும். எல்லாத்துக்கும் கொண்டு வரணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் நோ பர்மிஷன் டு ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே. இப்போ ஏதாவது மத கலவரம் நடந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா அங்கே போய் அந்த கலவரத்தை அடக்க போகும். அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும். இப்போ மத கலவரம் அப்படிலாம் நடந்துச்சுன்னா அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும் அவசியமா இல்லை. டக்குன்னு ஆர்மி ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப் அப்படி அவங்களோட ஆர்மி ஃபோர்ஸை ஈடுபடுத்தி அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
எம்என் வெங்கடாசலம் குழு இந்த வருஷத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2000 ஆரம்பிக்கிறாங்க. 2002 ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இது தேசிய சீராய்வு நிதிக்குழுவை பற்றி ஆராயுது. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய இந்த பாடம் முடிஞ்சுது. ஓகேங்களா? கூட்டாட்சி அமைப்புகள். இந்த மைண்ட் மேப் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? இனிமேல் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணலாமா, இல்லை புக்கை வச்சு ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, அதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் மைண்ட் மேப் மெத்தடா இல்லை என்ன மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, உங்களுடைய கமெண்ட்கள் வரவேற்கப்படுகின்றன. ஓகே, பாய் பாய், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.